அனைவருக்கும் வணக்கம். ஆட்சி பொறுப்பேற்று 6 மாத காலங்களுக்குள் அரசை விமர்சனம் செய்யக்கூடாது என்று இருந்த ஒவ்வொருவரையும் இன்று பொறுமை இழக்க வைத்திருக்கிறது தாவேகா அரசாங்கம். தொண்டர்கள், அமைச்சர்கள் உட்பட முதலமைச்சர் உட்பட அனைவருமே இதற்கு காரணம். உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 6 மாத காலம் என்பது நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கலான்னு உங்களுக்கு கொடுத்த கிரேஸ் பீரியடா கிடையாதுங்க. இந்த அரசாங்கம் புதுசாக அரசுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த அரசாங்கத்தோட எல்லைகள், உங்களுடைய துறையோட எல்லைகள், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, அரசாங்கத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம். இந்த சமயத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அதை விட்டு ஆய்வு என்ற பெயரில் அவலங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு மனு கொடுக்க வந்த ஒருத்தர் மிரட்டுறாரு. என்ன தம்பி இப்படி நிற்கிற, ஏன் அப்படி பேசுகிற, ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு மிரட்டுறாரு. இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்த சேவர்களை தவிர நீங்கள் எஜமானர்கள் கிடையாது, கடவுள் கிடையாது. கடவுளே மிரட்டினாலும் கூட பயப்பட மாட்டாங்க தமிழன். காவல்துறையில் மக்கள் அன்பாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை ஆனால் அவங்கள விட்டுட்டு நீங்கள் மிரட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதுங்காட்டி தான் உங்கள் தொண்டன் ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டர் சென்னையில் மிரட்டுறான். அவனை தூக்கி காரில் போகிற அறுவாளர் கத்தியற வெட்டுறாக்குறாங்க. இன்றைக்கி தலைமுறை வைட்டாருங்க. அவர் கட்சி விட்டு நீக்கிருக்கிறீங்க. கட்சி விட்டு நீக்கினா அவர் செஞ்ச தவறு சரின்னு ஆயிருமா? இல்லை கட்சி விட்டு நீக்கிறது அவர் கொடுக்குற தண்டனையா? இல்லை நீங்கள் கட்சியில் இருக்கிறங்காட்டி இதெல்லாம் செய்கிறாரா? இல்லை இப்படி செய்கிறவங்களும் கட்சியில் இருக்கிறாங்களா? புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்கள், உங்களோட தொழில்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட யாரோ எடுத்து சொல்லுங்கள், ரீல்ஸ் போட்டோம்னா லைக்கிங் கமெண்ட் இது வருமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் வராது என்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ரிசர்வேஷன் பண்ணி பஸ்ஸில் ஏறி வந்து போகிற பஸ் விட்டு இறக்கி விட்டு போட்டு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்காமல் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்களை போகிற பஸ்ஸில் ஏற்றி ஊருக்கு தாட்டி விட்டுருக்காரு. டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ண போகிற ரோட்டில் நின்றுருக்கிறான். வால்வோ பஸ்ஸுன்னு கேட்டால் ஐயோ வால்வோ பஸ் இப்போ தனியார் பற்றி பஸ்ஸில் எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க வால்வோ பஸ் தமிழக அரசில் இருக்குது, நிறைய எடுத்து சொல்லி புரிவிங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு 6 மாதம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல இடங்கள் பஸ் வரலன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க மகளிர்கள். அதுக்கு ஒரு வழிவகை செய்யுங்க. இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் விடுமுறையில் இருக்குது. இந்த சமயத்தில் 2 குழந்தைகளை கூட்டு வந்து ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு காலத்தில் ரிப்பனை கட்டிக்கிட்டு இந்த ஃபோட்டோ காமிச்சிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதியே இல்லாத நிதித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா வெள்ளை அறிக்கை தயாரிச்சுட்டு இருக்காங்களா. அதான் முதலமைச்சர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, டிஎம்கே தொடச்சு வச்சுட்டு போயிட்டாருன்னு. அப்புறம் இதுக்கு அந்த வெள்ளை அறிக்கை மக்களை ஏமாத்துறதுக்காகவா? மக்களுக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டில் நிதி இல்லைன்னு சொல்லி. அந்த நிதியை எப்படி வளர்த்துவது, நிதியை எப்படி உயர்த்துவதுங்கிறது ஒரு திட்டம் போட்டேன்னு சந்தோஷம். அதெல்லாம் கூட வேற வெள்ளை அறிக்கை நிறைய அண்ணாமலை நான் கேட்டிருக்காரு, அதை தயாரித்து கொடுங்க, பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொருத்தர் இருக்காருங்க, யாருக்கு வேணால் மரியாதை கொடுத்துடலாம், உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடாது. ஏங்க உங்களுக்கு விவசாயமும் விளையாட்டுத்துறை வந்து உங்களுக்கு ஒன்றா போச்சா? விளையாட்டுத்துறை விவசாயத்தோடு உயர்ந்ததா? விளையாடாமல் இருந்துடலாம், சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அப்போவே தெரியும் விளையாட்டு வீரர்களை இட்லி சாப்பிட்ருக்கும் போது நீங்கள் பண்ணு பிரெட்டு திங்கும் போது தெரியும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி. நீங்கள் டிஎம்கேலேருந்து விசிகேக்கு போய் விசிகேலேருந்து அங்கே டீல் படி எல்லாம் 2 பக்கம் டீல் படிக்கலன்னு சொல்லி விசிகேக்கு வந்து தமிழ்நாட்டை நீங்கள் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய சதிகளை பண்ணுறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு நியூஸ் வெளியே நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் எல்லாம் பார்த்துக்கணும். இதுங்களுக்கெல்லாம் மேலே ஒருத்தருக்காரு அப்பா நம்ம முதலமைச்சர். தனிமொழி ஒழுக்கத்தோடு வாழணுங்கிற தமிழ்நாட்டில் வந்து பல விமர்சனங்கள் வச்சாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நேற்றுக்கு அஜித் வீட்டு இளவுக்கு வந்திருக்கு, அவங்க அம்மா இறப்புக்கு வந்திருக்காரு, யாரை கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு மக்கள் பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரதமரை சந்திக்கிறதுக்கு டெல்லி போகிறாரு. நீங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு 7,000-8,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நீங்கள் இண்டிகோ விமானத்தில் இல்லை வேறு ஏதாவது ஏர் இண்டியாவில் நீங்கள் டெல்லி போயிருந்தீங்கன்னா மக்கள் சந்தோஷப்பட்டுருப்பாங்க. 50 கோடி ரூபா நீங்கள் டெல்லி வீடு செலவு. அது யாரை கூட்டு போயிருக்காரு? உங்களுக்கு வைக்கிறன்னு கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. சமூக வலைதளம் முறை நாரிட்டு கிடக்குது. நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் இப்படி நடந்துக்கிட்டால் தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு வரும்? மக்களை மதித்து மக்களுக்கான ஆட்சி, மக்களாட்சி நீங்கள் நடத்துவீங்கன்னு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தவறு விட்டு விடாதீர்கள். திரும்ப இந்த தவறு செஞ்சீங்கன்னா மக்களை மன்னிக்க மாட்டார்கள். நல்லாட்சி, மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்கள் சேவகன் என்று நீங்கள் நினைத்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று தமிழக மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.